குட் ஈவினிங் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு உங்களுடைய தரம் 11 அலகு 11 இலத்திரனியல்ல பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு டிரான்சிஸ்டரை பற்றியதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்ப இதுல கவனிச்சிங்கன்னா நாங்கள் முதலில டிரான்சிஸ்டரை பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். நாம் பயன்படுத்தும் இலத்திரனியல் சாதனங்களில் காணப்படுகின்ற துணைக்கூறுகளில் மிகவும் முக்கிய கூறாக டிரான்சிஸ்டரை குறிப்பிடலாம். இங்கு மின் சுற்றில் உள்ள பல்வேறு துணைக்கூறுகளின் ஊடாக பாயும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த டிரான்சிஸ்டர் உதவும். இதற்கமைய இப்பாடத்தின் மூலம் டிரான்சிஸ்டரின் செயற்பாட்டினையும் அதன் பயன்பாட்டினையும் பற்றி கலந்துரையாடுவதற்கு ஆயத்தமாக உள்ளோம். வணக்கம். நீங்கள் தரம் 11 விஞ்ஞான பாடத்தின் இலத்திரனியல் பாட அலகில் இறுதி பகுதியான டிரான்சிஸ்டரை பற்றி கற்பதற்காக இப்போது ஒன்று கூடியுள்ளீர்கள். இந்த டிரான்சிஸ்டர் தான் இலத்திரனியல் விஞ்ஞானத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றியுள்ளது என கூறலாம். இனி நாங்கள் பாடத்தை தொடங்குவோம். டிரான்சிஸ்டர் என்பது PN சந்தி 2 மூலம் குறைக்கடத்தி தொகுதிகள் 3 உருவாகுமாறு அவற்றை ஒன்று சேர்த்து தயாரிக்கப்பட்ட துணைக்கூறாகும். இதன் போது சந்திகளை இணைக்கும் இரு முறைகள் காணப்படுகின்றன. அவை P பகுதிகள் 2 இரு பக்கத்திலும் N பகுதி நடுவிலும் அமையும் வகையிலும் N பகுதிகள் 2 இரு பக்கத்திலும் P பகுதி நடுவிலும் அமையும் வகையில் அமைக்கப்பட்டனவாகும். இதன் அடிப்படையில் டிரான்சிஸ்டர் ஒன்றில் இரு வரித்தாக்கல் பிரதேசங்கள் உண்டாகின்றன. முதலாவது வகை டிரான்சிஸ்டர் PNP டிரான்சிஸ்டர் எனவும் இரண்டாவது வகை டிரான்சிஸ்டர் NPN டிரான்சிஸ்டர் எனவும் அழைக்கப்படும். ஓகே, கவனிங்க பிள்ளைகள். டிரான்சிஸ்டர்ல 2 வகை இருக்குது. ஒன்று PNP டிரான்சிஸ்டர், மற்றது NPN டிரான்சிஸ்டர். நடுவில் எண் 2 கரையும் P இருந்ததுண்டா பிள்ளைகள், அதை நாங்கள் PNP டிரான்சிஸ்டர் என்று சொல்லுவோம். நடுவில் Pயும் முடிவிடங்கள் 2 எண்ணாக இருந்தால் அதை நாங்கள் NPN டிரான்சிஸ்டர் என்று சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு தெரியும் டிரான்சிஸ்டர் என்றது பிள்ளைகள் மூவாயி. அப்போ மூவாயி என்றால் அதில் 3 முடிவிடங்கள் இருக்கும், அதாவது 3 தொடுப்பு கம்பிகள் இருக்கும் என்றது உங்களுக்கு தெரிய வேணும். சரிதானே? இனி அந்த டிரான்சிஸ்டர் பகுதிகளை பார்ப்போம். இங்க ஒரு கேள்வி தரப்பட்டிருக்குது. PN சந்திகளை இணைத்து 2 விதமான டிரான்சிஸ்டர்களை உருவாக்கலாமாம். சரியோ பிள்ளையோ? பிள்ளைகள், PN சந்திகளை இணைத்து 2 விதமான டிரான்சிஸ்டர்களை உருவாக்கலாம். சரி, என்னென்ன டிரான்சிஸ்டர்? PNP டிரான்சிஸ்டர், NPN டிரான்சிஸ்டர். ஓகே, PNP டிரான்சிஸ்டர் மற்றது NPN டிரான்சிஸ்டர். என்ன பிள்ளைகள்? ஓகே, விளையாடிய விடயங்களுக்கு ஏற்றவாறு டிரான்சிஸ்டருக்கு 3 முடிவிடங்கள் காணப்படுகின்றன. அம்மூன்று முடிவிடங்களும் தொடர்பு படுவது டிரான்சிஸ்டரின் PN எனும் குறைக்கடத்தி பகுதிகள் 3உடனும் ஆகும். திரையில் காட்டப்படுவது PNP NPN வகையைச் சேர்ந்த இரு டிரான்சிஸ்டர் வகைகளாகும். இதேபோல் இரு வகையைச் சேர்ந்த டிரான்சிஸ்டர்களையும் குறிக்க பயன்படும் குறியீடுகள் 2ம் அவற்றின் கீழ் காட்டப்பட்டுள்ளன. இங்கு மத்தியில் உள்ள குறைக்கடத்தி பகுதியுடன் தொடர்புடைய முடிவிடம் அடி அல்லது பேஸ் என அழைக்கப்படும். அது B எனும் குறியீடு மூலம் காட்டப்படும். அதேபோல் இருபுறத்திலும் காணப்படுகின்ற இரு முடிவிடங்களும் முறையே சேகரிப்பான் அல்லது கலெக்டர் எனவும் காலி அல்லது எமிட்டர் எனவும் அழைக்கப்படும். ஓகே பிள்ளைகள், டிரான்சிஸ்டர் என்றது மூவாயி. அப்ப இதுல 3 முடிவிடங்கள் இருக்கும் பிள்ளைகள். அதுல நடுவில் காணப்படுவதை நாங்கள் சொல்லுவோம் பேஸ் என்று சொல்லுவோம், அதாவது அடி. அதை குறிப்பிடுற எழுத்து பிள்ளைகள் B என்ற எழுத்தினால குறிப்பிடுவோம். அதே போல சேகரிப்போன் C எனவும், அதாவது கொலெக்டரை நாங்கள் C எனவும், எமிட்டரின் முதல் எழுத்தான ஈய பிள்ளைகள் நாங்கள் காலி என்ற எழுத்தினாலும் குறிப்பிடுவோம். இங்க பாத்தீங்களா பிள்ளைகள், காலியில இருந்து முன்னோட்டம் போற திசையத்தான் நாங்கள், அதாவது காலியில் இருந்து போகுதா காலியை நோக்கி போகிறதா என்றதை பார்த்து தான் பிள்ளைகள் நாங்கள் இந்த
டிரான்சிஸ்டர்களுக்கு பெயர் குறிப்பிடுறது வழக்கம். அப்ப இங்க பாத்தீங்களா, காலியில இருந்து டிரான்சிஸ்டருக்கு உள்நோக்கி அம்புக்குறி போச்சுதென்றால் அதை நாங்கள் சொல்லுவோம் பிஎன்பி டிரான்சிஸ்டர் என்று சொல்லுவோம். அதே போல காலியை நோக்கி டிரான்சிஸ்டர் இருந்து வெளியே மின் போச்சுதண்டா அதை நாங்க சொல்லுவோம் என்பிஎன் டிரான்சிஸ்டர் என்று சொல்லுவோம். அப்ப இது என்ன மாதிரி என்று பாருங்க பிள்ளைகள். இதை நாங்கள் ஒரு மின்கலத்துக்கு இணைக்க போறோம். கவனிங்க, ஒரு மின்கலத்தோட இணைக்கும் போது இங்க மின்னோட்டம் இந்த திசையில போகுது பாருங்க. என்ன, இந்த திசையில போற வழியத்தான் டிரான்சிஸ்டருக்காக இந்த திசையில போகுது. சோ இந்த திசையில மின்னோட்டம் போக வேணுமெண்டா எங்களுடைய உங்களுக்கு தெரியும், ஒரு மின்கலத்துல எந்த முனைவில இருந்து எந்த முனைவை நோக்கி மின் போடுறது? பிளஸ்ல இருந்து பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி போகும். என்ன, நீட்டு முனைவு வந்து பிளஸ் ஆகவும் சின்ன முனைவு வந்து மைனஸ் ஆகவும் இருக்கும். அப்ப பிளஸ்ல இருந்து மைனஸ்ல போகிற வழிய அதை நாங்கள் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் என்று சொல்லுவோம். அதாவது சாரி பிஎன்பி டிரான்சிஸ்டர் என்று சொல்லுவோம். அதுக்கு என்ன காரணம்டா கவனியுங்கோ, இங்க காலியோடு வந்து மின்கலத்தின் பாசிட்டிவ் இணைக்கப்பட்டிருக்குது. ஓகே, இப்ப விளங்கிச்சுதா? பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல பிள்ளையால் பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல பாருங்க, பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல காலியோட டிரான்சிஸ்டர் காலியோட மின்கலத்தின் எந்த முனைவு இணைக்கப்பட்டிருக்குது? நேர்முனைவு. என்ன, அதாவது பாசிட்டிவ் என்ன இலத்திரன் பாசிட்டிவ் முனைவு வந்து இணைக்கப்பட்டிருக்குது. சோ அதை நாங்கள் பிஎன்பி என்று சொல்றோம். அதே போல இங்க நாங்கள் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர்ல பார்த்தோம்னா இங்க வந்து பிள்ளைகள் எந்த முனைவு காலியோட இணைக்கப்பட்டிருக்கும்? சயமுனைவோ சகமுனைவோ? சயமுனைவு. ஓகே, சயமுனைவு இணைக்கப்படுற வழியத்தான் மின்னோட்டம் என்ன இங்க மின்கலத்திலிருந்து சகமுனைவினூடாக போய் பிறகு இப்படி வந்து பிறகு இப்படி போகுது. ஓகே தானே? அப்ப இங்க பாருங்க, சயமுனைவு மின்கலத்தின் சயமுனைவு அதாவது இணைக்கப்பட்டபடியே சய வந்து உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ். ஆகவே என்பிஎன் டிரான்சிஸ்டர். இப்ப விளங்கிச்சுதோ? மின்கலத்தின் நேர்முடிவிடம் டிரான்சிஸ்டரின் காலியோடு இணைக்கப்பட்டால் என்ன பிள்ளைகள், அதை நாங்க சொல்லுவோம் பாசிட்டிவ் முனை இணைக்கப்பட்டிருக்குது. ஸோ பிஎன்பி டிரான்சிஸ்டர் நீங்க ஞாபகப்படுத்தலாம். அதே போல மின்கலத்தின் சய முனைவு வந்து பிள்ளைகள் டிரான்சிஸ்டரின் காலியோடு இணைக்கப்பட்டிருந்தால் அதாவது ஈயோடு இணைக்கப்பட்டிருந்தால் அதை உங்களுக்கு தெரியும் அப்ப நெகட்டிவ். ஸோ அது என்பிஎன் டிரான்சிஸ்டர் என்று சொல்லுவோம். ஓகே, அவ்வளவு விளங்கிட்டுதா? இப்ப உங்களுக்கு வந்து பிள்ளைகள் என்பிஎன் டிரான்சிஸ்டரையும் பிஎன்பி டிரான்சிஸ்டரையும் இனங்காண தெரியுமா? மின்னோட்டம் வெளியில போனா என்ன டிரான்சிஸ்டர்? என்பிஎன் டிரான்சிஸ்டர். மின்னோட்டம் உள்நோக்கி போனா மின்னோட்டம் டிரான்சிஸ்டருக்கு உள்ளுக்குள்ள போனா பிஎன்பி டிரான்சிஸ்டர். பிஎன்பி டிரான்சிஸ்டர் நபிலியல். ஓகே, இனி அங்கால பாருங்க. நாங்கள் பார்க்க போறது பிஎன்பி டிரான்சிஸ்டர் பயன்படுத்தும் போது பிஇ சந்தி முன்முக கோடலுறும் வகையில் வெளிப்புறமாக மின்னழுத்தம் வழங்கப்படும். இதற்கு மேலதிகமாக பிசி சந்தி பின்முக கோடலுறும் வகையில் பிஇ சந்தியினூடாக வழங்கப்படும் மின்னழுத்தத்தை விட உயர்வான மின்னழுத்தம் சேகரிப்பானுக்கும் காலிக்கும் இடையில் உண்டாகும். சுற்று ஒன்றில் டிரான்சிஸ்டரை கோடலுறச் செய்தல் என்பதன் மூலம் குறிப்பிடப்படுவது இம்மின்னழுத்த வேறுபாட்டை தொடர்பு படுத்துவதாகும். ஓகே, கொஞ்சம் கவனிங்க பிள்ளைகள். டிரான்சிஸ்டர் ஒன்றை பயன்படுத்தும் போது அடி காலி சந்தி முன்முக கோளருல வெளிப்புறமாக மின்னழுத்தம் வழங்கப்பட வேண்டும் பிள்ளைகள். அப்ப அடி சேகரிப்போன் இங்க வந்து அந்த சந்தி வந்து பின்முக கோடலுறும் வகையில அடிகாலியின் சந்தியினூடாக வழங்கப்படுகிற மின்னழுத்தத்தை விட நாங்கள் உயர்வான மின்னழுத்தம் சேகரிப்பானுக்கும் காலிக்கும் இடையில வழங்க வேண்டும். அப்ப டிரான்சிஸ்டரை கோடலுற செய்தல் என்பதன் மூலம் குறிப்பிடப்படுவது என்னண்டா இம்மின்னழுத்த வேறுபாட்டை நாங்கள் என்ன செய்யணும்? தொடர்பு படுத்த வேணும். நாம் இனி பிஎன்பி வகையைச் சேர்ந்த டிரான்சிஸ்டர் ஒன்றை கவனத்தில் கொள்வோம். இங்கு அதன் குறியீட்டை கவனத்தில் கொள்ளும் போது மின்னூட்டம் பாயும் திசையை காட்டுவதற்காக அங்கு காலியிலிருந்து அடியை நோக்கி அம்புக்குறியொன்று வரையப்பட்டிருக்கும்.
ஓகே, இங்க கவனிச்சீங்களா பிள்ளைகள், பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல வந்து மின்னோட்டம் வந்து காலியிலிருந்து உள்ளுக்குள்ள போகும். அதாவது இட்ரான்சிஸ்டரில் மின்னூட்டம் பாய்வது காலியிலிருந்து அடியை நோக்கியும் காலியிலிருந்து சேகரிப்பானை நோக்கியும் என்பதை இவ்வாறாக காட்ட முடியும். நாம் இவ்வாறாக ஓட்டத்தை காட்டியுள்ளவாறு அதில் இக்கும் பிக்கும் இடையில் உள்ள பிஎன் சந்தி உன்முக கோடலுக்கு காணப்படும் போது பிக்கு இடையில் உள்ள பிஎன் சந்தி பின்முக கோடலுக்கு இருக்கும் போது மின்னோட்டம் பாய்வது எவ்வாறு? நாம் கற்றுக்கொண்டது பின்முக கோடலுக்குள்ள பிஎன் சந்தியின் ஊடாக ஓட்டம் பாய்வதில்லை என்று அல்லவா? நல்லதொரு வினாடி. அதற்கு காரணம் டிரான்சிஸ்டரின் அடி தயாரிக்கப்பட்டிருப்பது மிகவும் மெல்லியபடியாக இருக்கும் வகையிலாகும். பிஎன்பி டிரான்சிஸ்டரின் அடிக்காலி சந்தி முன்முக கோடலுறும் போது கவனிங்க பிள்ளைகள், இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல வந்து என்ன பிஎன்பி டிரான்சிஸ்டர்ன்றது அதாவது காலியிலிருந்து அடியை நோக்கி மின்னோட்டம் போறதைத்தான் நாங்கள் பிஎன்பி டிரான்சிஸ்டர் என்று சொல்லுவோம். அப்ப இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டரில் இந்த அடி காலி சந்தி, அதாவது அடி என்றது பேஸ் பி பிள்ளைகள், காலி என்றது எமிட்டர். அப்ப இந்த சந்தி முன்முக கோடல் உறும்போது, அதாவது அதனூடாக மின் போகும்போது அதிக எண்ணிக்கையான துளைகள் வந்து என்ன செய்யும் என்றா பிள்ளைகள், காலியிலிருந்து ஓகே இந்த காலியிலிருந்து என்ன செய்ய போகுதுண்டா அடியை நோக்கி செல்ல போகுது. அதிக எண்ணிக்கையான துளைகள் காலியிலிருந்து அடியை நோக்கி செல்கிறது. அடி மிக மெல்லிய பிரதேசமாகியால் அடியை நோக்கி வரும் துளைகளின் பெரும் பகுதிகள் அடியுடனும் சேகரிப்பானுடனும் தொடர்பு பட்டுள்ள அழுத்த வேறுபாட்டிற்கு உட்பட்டு சேகரிப்பானை நோக்கி செல்லும் அடியிலிருந்து வெளிப்புறமாக செல்வது குறைந்த எண்ணிக்கையான துளைகள் மட்டுமே. இதனால் பின்முக கோடலுற்றாலும் அடி சேகரிப்பான் சந்திக்கு இடையில் உள்ள சந்தியின் ஊடாக பெரிய மின்னோட்டம் பாய்கின்றது. அதாவது பிள்ளைகள் இங்க வந்து பிள்ளைகள் இந்த பிக்கும் சிக்கும் இடையில வந்து பின்முக கோடலுற்றாலும் அங்க என்ன நடக்கும்னா மின்னோட்டம் போகும். அப்ப அதைத்தான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ரைட் பிள்ளைகள், இங்க காட்டப்பட்ட கேள்வியை செய்யுங்க. இங்க முதலாவது காட்டப்பட்ட குறியீடு என்ன டிரான்சிஸ்டர், அதாவது மின்னோட்டம் எங்க போகுது பிள்ளைகள், உள்ளுக்குள்ளேயோ வெளியிலயோ? உள்ளுக்கு. அப்ப உள்ளுக்குள்ள போகுதுண்டா அது என்ன டிரான்சிஸ்டர்? PNB டிரான்சிஸ்டர். அப்ப அதை இழுத்து விடுவோம். ரைட். ரெண்டாவது பிள்ளைகள் அப்ப NBN டிரான்சிஸ்டர். ஏன் மின்னோட்டம் வந்து என்ன செய்யுது, வெளியில என்ன காலிய நோக்கி போகுது என்ன பிள்ளைகள்? ஓகே, அப்ப உங்களோட விட சரியானது. நாங்கள் இனி அடுத்ததுக்கு போவோம். திரையில் காண்பிக்கப்படுவது NPN டிரான்சிஸ்டர் ஒன்றின் குறியீடும் சந்தியை பயன்படுத்தி வரையப்பட்ட கோட்டு படமுமாகும். இங்கு குறியீட்டில் அம்புக்குறி காணப்படுவது அடியிலிருந்து, அதாவது அடி முனையிலிருந்து காலியை நோக்கி அல்லது காலி முனையை நோக்கியவாறு ஆகும். இதற்கமைய அடிப்பகுதியிலிருந்தும் சேகரிப்பானிலிருந்தும் வரும் மின்னோட்டங்கள் காலி முடிவிடத்தினூடாக வெளியேறுவதை இவ்வாறு காட்ட முடியும். இங்கு முடிவிடம் அடிக்கும் காலிக்கும் இடையில் PN சந்தி முன்முக கோடலுற்று இருப்பதோடு முடிவிடம் அடிக்கும் இடையிலுள்ள PN சந்தி பின்முக கோடலுற்று காணப்படும். இங்கு சேகரிப்பானிலிருந்து அடிவரை மின்னோட்டம் பாய்வதற்கு காரணமாக அமைவது காலியிலிருந்து வரும் பெரும் எண்ணிக்கையான இலத்திரன்கள் நேரடியாக சேகரிப்பானை நோக்கி செல்லும். நல்லது. இப்போது நாம் டிரான்சிஸ்டரை பற்றி அநேக விடயங்களை கலந்துரையாடலாம். அவை நினைவில் இருக்கின்றதா என்பதை அறிய அடுத்து வரும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம்.
கவனிச்சீங்க ரெண்டா பிள்ளைகள், நாங்கள் இப்ப பார்த்தது பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல வந்து மின்னோட்டத்தை பற்றி பார்த்து நீங்கள் என்ன அப்ப இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல தான் பிள்ளைகள் நீங்க பார்த்ததுல அந்த டிரான்சிஸ்டர் ஒன்றை பயன்படுத்தும் போது செயற்பாடுகான பார்த்துட்டோமே நம்மள பிஎன்பி டிரான்சிஸ்டர் இதுல உள்ள 4 நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் அப்ப இனி அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது பார்ப்போம் டிரான்சிஸ்டரின் தொழிற்பாடு. நாம் இப்போது டிரான்சிஸ்டர் ஒன்றில் எவ்வாறான முறையில் மின்னோட்டம் செலுத்துகிறது என்பதை அறிந்து கொண்டோம். அதேபோல் இனி நாம் டிரான்சிஸ்டர்களில் உள்ள விசேட இயல்புகள் சிலவற்றை பற்றி கலந்துரையாடும். டிரான்சிஸ்டர் ஒன்றின் அடியிற்கும் காலிக்கும் இடையில் மின்னோட்டம் பாயாவிட்டால், அதாவது பிஇ சந்தி முன்முக கோளுறல் அடையாவிட்டால் சேகரிப்பானூடாக மின்னோட்டம் பாயாது. அதாவது இவ்வாறான முறையில் அடியிலிருந்து பாதத்தை நோக்கி மின்னோட்டம் பாயும் போது மட்டுமே சேகரிப்பானிலிருந்து காலியை நோக்கி மின்னோட்டம் பாயும். கவனிங்க பிள்ளைகள், டிரான்சிஸ்டர்ல வந்து அடியில இருந்து காலியினூடாக மின்னோட்டம் வந்தாத்தான் பிள்ளைகள் சேகரிப்பானில இருந்து காலி கூடாக மின்னோட்டம் பெறும். அதை கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது இங்க நீங்க பார்க்க போறது கவனிங்க பிள்ளைகள், அடியில இருந்து காலியினூடாக மின்னோட்டம் வந்தாத்தான் என்ன நடக்கும் பிள்ளைகள், சேகரிப்பானில் இருந்து காலியினூடாக மின்னோட்டம் பெறும். இது விளங்கிட்டுதோ? அப்ப இந்த டிரான்சிஸ்டரினூடாக மின்னோட்டம் போக வேண்டுமென்றா யாருக்கூடாக கட்டாயம் மின்னோட வேண்டும்? அடிக்கூடாக. என்ன பிள்ளைகள், இந்த அடியினூடாக சிறிதளவு மின்னோட்டம் போக வேணுமே, அதுதான் இங்க முக்கியம். அதை கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது டிரான்சிஸ்டரின் ஊடாக மின்னோட வேணுமென்றால், அந்த சுற்று பூரணம் அடிய வேணுமென்றால் அந்த டிரான்சிஸ்டரின் பேசினூடாக அடியினூடாக மின்னோட்டம் போகணும். அப்ப அடியினூடாக மின்னோட்டம், அதாவது அடியில இருந்து காலிக்கு மின்னோட்டம் முன்முக கோடரின் போது போனாத்தான் பிள்ளைகள் பிறகு வந்து அந்த மின்னோட்டம் சுற்றி வந்து பிறகு சேகரிப்பானில இருந்து காலி கூடாக அந்த சுற்று பூரணமாகும். அவ்வாறு இல்லாது சேகரிப்பானுக்கும் காலிக்கும் இடையில் மிகப்பெரிய மின்னழுத்த வேறுபாட்டை வழங்கினாலும் டிரான்சிஸ்டரின் ஊடாக மின்னோட்டம் பாயாது. இச்செயற்பாடானது டிரான்சிஸ்டர் ஒன்று ஆடியாக தொழிற்படும் இயல்பை காட்டுகின்றது. அடுத்த முக்கிய விடயமாக அமைவது அடியிலிருந்து காலியை நோக்கி செல்லும் மின்னோட்டத்தின் விகிதத்திற்கேற்ற மின்னோட்டம் ஒன்று சேகரிப்பானிலிருந்து காலியை நோக்கி செல்லும். ஓகே பிள்ளைங்க, முதலாவது பார்த்த பாயிண்ட் வந்து பிள்ளைகள், டிரான்சிஸ்டரின் அடியினூடாக மின்னோட்டம் போனாத்தான் காலியினூடாக மின்னோட்டம் போகும். இரண்டாவது பாயிண்ட் வந்து பிள்ளைகள், அடியிலிருந்து காலியை நோக்கி செல்லும் மின்னோட்டத்தின் விகிதத்துக்கு ஏற்பதான் பிள்ளைகள் சேகரிப்பானில் இருந்து காலியை நோக்கி மின்னோடும். அப்ப இது வந்து இரண்டாவது பாயிண்ட். சாதாரணமாக அடியிலிருந்து காலியை நோக்கி செல்ல சிறிய மின்னோட்டமே தேவைப்படுகின்றது. அதனால் சிறிய மின்னழுத்த வேறுபாட்டினை வழங்குவதன் மூலம் பிஇ சந்தி முன்முக கோளுறச் செய்து சேகரிப்பானின் ஊடாக மிகப்பெரிய மின்னோட்டத்தை பாயவிட முடியும். அதாவது பிள்ளைகள், இங்க நாங்கள் இந்த பிஇ சந்தியை முன்முக கோடலுறச் செய்து, அதாவது அடியினூடாக சிறியொரு மின்னோட்டத்தை செலுத்தி நாங்கள் முன்முக கோடலுறை செய்வதன் மூலம் சேகரிப்பானில் இருந்து காலியினூடாக நாங்கள் என்ன செய்யலாம்டா ஒரு பெரிய மின்னோட்டத்தை நாங்கள் கொண்டு செல்லலாம். இப்பெரிய மின்னோட்டம் அடியினூடாக செல்லும் மின்னோட்டத்திற்கேற்ப மாறுபடும். அதாவது அடியினூடாக செல்லும் மின்னோட்டம் கூடி குறையும் போது சேகரிப்பானின் ஊடாக செல்லும் மின்னோட்டமும் கூடி குறையும். இச்செயற்பாடு டிரான்சிஸ்டர் ஒன்றின் ஓட்டம் விரியலாக்கும் செயற்பாடு என அழைக்கப்படும். இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் டிரான்சிஸ்டர் எத்தனை தொழிலை செய்து பிள்ளைகள். முதலாவது என்னவாக தொழிற்படுது என்று சொன்னவேல், டிரான்சிஸ்டர் முதல்ல என்னவாக தொழிற்படுது? ஆளியாக, என்ன சுவிட்சாக. இரண்டாவது என்னவாக தொழிற்படுது? விரியலாக்கியாக, என்ன. அப்ப டிரான்சிஸ்டரின் 2 தொழில் இருக்கு. முதலாவது என்ன பிள்ளைகள், டிரான்சிஸ்டர் என்னவாக தொழிற்படுது?
ஆளியாக தொழிற்படுது. ஓகே, ரெண்டாவது டிரான்சிஸ்டர் என்னவாக தொழிற்படுது? விரியலாக்கியாக தொழிற்படுது. அதை கவனியுங்க. இதற்கு காரணம் டிரான்சிஸ்டர் ஒன்றில் மிகச்சிறிய மின்னோட்டம் உண்டாகும் போது அம்மின்னோட்ட விகிதத்திற்கேற்ற பெரிய மின்னோட்டம் ஒன்றை வெளியீடாக பெற முடியுமான ஆற்றலாகும். எனினும் சேகரிப்பான் இங்க பாருங்க, இங்க தரப்பட்ட வரைவு ரெண்டையும் பாருங்க பிள்ளைகள். அடியினூடாக ஒரு சிறிய மின்னோட்டம் பாயுது. என்ன அடியினூடாக ஒரு சிறிய மின்னோட்டம் பாயும் போது சேகரிப்பானூடாக பாருங்க வரைவுல எவ்வாறான மின்னோட்டம் பாயுது பிள்ளைகள்? பெரிய மின்னோட்டம் பாயுது. என்ன பாருங்க, அதோட வீச்சு கூட இல்லையோ, உயரம் கூடவாக இல்லையோ இருக்குது அந்த அலையிண்ட. விளங்குதா? ஓகேயா பிள்ளைகள்? அப்ப அடியினூடாக ஒரு சிறிய மின்னோட்டம் பாஞ்சா சேகரிப்பானினூடாக என்ன செய்யும்? அது பெரிய ஒரு மின்னோட்டமாக விரியலாக்கப்படும், பெருப்பிக்கப்படும். அதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம்? டிரான்சிஸ்டரின் விரியலாக்கும் செயற்பாடுன்னு சொல்லுவோம். ஓகே தானே? அப்ப சேகரிப்பானூடாக பெரிய மின்னோட்டம் கொண்டு பாய வேணுமெண்டா காலிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையே பெரிய மின்னழுத்த வேறுபாட்டை நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள்? வழங்க வேண்டும். ஊடாக பெரிய மின்னோட்டம் பாய்வதற்கு காலிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில் பெரிய மின்னழுத்த வேறுபாட்டினை வழங்க வேண்டும். ரைட் பிள்ளைகள், இந்த கேள்வியெல்லாம் செய்யுங்க. முதலாவது கேள்வி கவனிச்சு கொள்ளுங்க. டிரான்சிஸ்டரில் அடியில் இருந்து காலிக்கு பாயும் மின்னோட்டத்துக்கு விகித சமனான மின்னோட்டம் கீறு மின்னோட்டம் பாயும். அப்ப அதுல என்ன போட போறீங்க? அடியில இருந்து காலிக்கு பாயும் மின்னோட்டத்துக்கு விகித சமனான மின்னோட்டம் எங்கிருந்து எங்க பாயும் என்று சொல்ல போறீங்க? சேகரிப்பானில இருந்து காலிக்கு வரப்போகுது. அடியில இருந்து காலிக்கு பாயிர மின்னோட்டத்துக்கு விகித சமனான மின்னோட்டம் தான் பிள்ளைகள் சேகரிப்பானில இருந்து காலிக்கூடாக வரப்போகுது. அது விளங்குதோ? அப்ப எத்தனாவது விட பிள்ளைகள்? முதலாவது விட. ஓகே, இனி நாம் டிரான்சிஸ்டர் ஒன்றை கோடுருவச் செய்யும் முறை பற்றி கவனத்தில் கொள்வோம். டிரான்சிஸ்டர் ஒன்றை கோடுருவச் செய்யும் முறை என்பது டிரான்சிஸ்டரின் தொழிற்பாட்டுக்கு தேவையான மின் அழுத்தத்தை சரியான முறையில் வழங்குவதாகும். NPN டிரான்சிஸ்டர் ஒன்றை கருதும் போது, அதாவது டிரான்சிஸ்டர் ஒன்றை கோடலுற செய்தல் என்றது டிரான்சிஸ்டர் ஒன்றை தொழிற்பட செய்வதற்கு சரியான ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை அதுக்கு நாங்க வழங்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் டிரான்சிஸ்டர் கோடலுற செய்தல் என்று சொல்றோம். அங்கு மின்னோட்டம் பாய்வது காலியிலிருந்து வெளிநோக்கி என்பதால் காலியை தொடுக்க வேண்டியது மறைமுனையுடன் ஆகும். அதே போல் ஓட்டம் பாய்வது அடியிலிருந்தும் சேகரிப்பானிலிருந்தும் என்பதால் அம்முடிவிடங்கள் இரண்டையும் இணைக்க வேண்டியது நேர்முனையின் திசையிலாகும். எனினும் BE சந்தியை முன்முக கோடலுற செய்வதற்கு தேவைப்படுவது சிறிய மின்னழுத்தம் என்பதால் சந்திக்கு வழங்கப்படும் மின்னழுத்தத்தை குறைப்பதற்கு B முடிவிடத்திற்கு முன்னால் தடை ஒன்று இணைக்கப்படும். இப்போது அடியின் ஓட்டத்தை விட சேகரிப்பானின் மின்னோட்டம் அதிகம் என்பதால் சுற்றின் ஆடியை மூடும் போது இடப்பக்கம் உள்ள மின்குமிழை விட அதிக பிரகாசத்துடன் வலப்பக்கமாக சேகரிப்பானுடன் பொருத்தப்பட்டுள்ள மின்குமிழ் ஓடிடும். ஓகே, இங்க நீங்க கவனிக்க வேண்டியது பிள்ளைகள் கவனிங்க. ஓகே, அதாவது பிள்ளைகள் இங்க தரப்பட்டுள்ளது வந்து ஒரு டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் வந்து என்ன டிரான்சிஸ்டர் பிள்ளைகள்? PNP-யோ NPN-ஓ? NPN. அப்ப NPN என்றா பிள்ளைகள் பேட்டரியின் எந்த முனைவோட காலி இணைக்கப்பட்டிருக்கும்? பேட்டரியின் எந்த முனைவோட காலி இணைக்கப்பட்டிருக்கும்? சயவோடியோ சகவோடியோ? மறைமுனைவோட. என்ன ரைட், மறைமுனைவோட வந்து காலி இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப பேட்டரியின் நேர்முனைவோட நாங்கள் இனி யாரை இணைக்க வேணும்? சேகரிப்போனூடாகவும் அடியினூடாகவும் மின்னோட்டம் போகணும். என்ன அப்ப பாருங்க, அப்ப நேர்முனைவை கொண்டு வந்து இப்படியும் எப்படியும் இணைச்சிக்கிறோம், திரும்ப இப்படியும் கொண்டு வந்து இணைச்சிருக்கிறோம். ஓகேயா? விளங்கிட்டுதா? இவ்வளவு விளங்கிட்டுதா? ஓகே, இனி பாருங்க பிள்ளைகள்,
இங்க வந்து பாருங்கோ, இங்க வந்து இங்க ஓட்டம் விரியலாக்கப்படுவதை காட்டுவதற்காகத்தான் பிள்ளைகள் இந்த 2 பல்பும் வந்து இணைக்கப்பட்டிருக்குது. ஓகே, சரிதானே? ஓட்டம் வந்து அதாவது இந்த முதலாவது பல்பை விட 2வது பல்ப்ல பிரகாசம் கூடுதலாக இருக்குது என்றதை காட்ட போயினோம். அப்ப முதலாவது பல்பை விட 2வது பல்ப்ல பிரகாசம் கூடுதலாக இருந்தால் பியினூடாக போற மின்னோட்டத்தை விட சியினூடாக போற மின்னோட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு காட்டப்படுதுங்க? கூட என்ன? அப்ப பாருங்க, இந்த கூடுதலாக இருக்கும். அப்ப பியினூடாக போற மின்னோட்டத்தை குறைக்க வேணும் என்றால் என்ன? ஏன் பியினூடாக சிறிய மின்னோட்டம் தான் போகணும் பிள்ளைகள். பெரிய மின்னோட்டம் போனா இந்த டிரான்சிஸ்டர் என்ன செய்திடும்? பழுதடைந்திடும். சோ இங்க ஒரு தடை ஒன்றை இணைக்கிறோம். ஏன் தடையை இணைச்சோன்னு என்ன செய்யும் பிள்ளைகள்? மின்னோட்டம் குறையும். அப்ப பாருங்க, இந்த அடி போற அந்த தொடுப்பு கம்பியில ஒரு தடைய என்ன ஒரு தடைய இணைச்சா பியினூடாக போற மின்னோட்டம் குறைய போதோ கூட போதோ? அடியினூடாக போற மின்னோட்டம் குறைஞ்சிடும். அப்ப அடியினூடாக போற மின்னோட்டம் குறையிறவடிய இங்க முதலாவது பிரகாசத்தை விட 2வது பல்பின் பிரகாசம் கூடவாக இருக்குது. என்ன காரணம்? டிரான்சிஸ்டர் இங்க என்ன தொழிலை செய்கிறார்? ஓட்ட விரியலாக்கி என்ன ஓட்டத்தை மின்னோட்டத்தை என்ன செய்திருக்கிறார்? மின்னோட்டத்தை என்ன செய்திருக்கிறார்? கூட்டி இருக்கிறார். விரிச்சு இருக்குது, விரிவாக்கி இருக்குது. ஓகே, விளங்கிட்டுதா பிள்ளைகள்? பிருத்திவி விளங்கிட்டுதா? ஓகே, கோபிகா பிரவீனா விளங்கிட்டுதே? ரைட், நாங்கள் அடுத்தது போவோம் பிள்ளைகள். நல்லது. இப்போது நாம் டிரான்சிஸ்டர் ஒன்றின் அடிப்படை விடயங்களை அப்ப நாங்கள் முதல்ல பார்த்தது டிரான்சிஸ்டர் வந்து என்ன ஓட்ட விரியலாக்கியாக செயற்படும் என்றது என்ன? அதாவது டிரான்சிஸ்டரின் மூலம் நாங்கள் மின்னோட்டத்தை வந்து கூட்டினாங்க என்ன. இனி பாருங்க, டிரான்சிஸ்டர் வந்து ஒரு ஆளியாக அதாவது சுவிட்சாக பயன்படும் என்றதை காட்ட போறோம். டிரான்சிஸ்டர் ஒன்று விரியலாக்கியாகவும் தொழிற்படுவது போன்று ஆடியாகவும் தொழிற்படலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படியானால் அடுத்ததாக நாம் அவ்விரு முறைகளும் தொடர்பாக சுற்றை அடிப்படையாக கொண்டு வேறு வேறாக கலந்துரையாடுவோம். நாம் இப்போது டிரான்சிஸ்டர் ஒன்று ஆடியாக தொழிற்படும் சுற்று ஒன்றை கவனத்தில் கொள்வோம். சுற்றின் இடப்பக்கத்தின் கீழ் கன ஆளுகை அல்லது நிலையான தடை ஒன்று காணப்படுகின்றது. டிரான்சிஸ்டர் ஒன்றில் சேகரிப்பானின் முனையுடன் தொடர்பு படுத்தப்பட்டிருப்பது மின்குமிழ் ஒன்றாகும். இப்போது இவ்வலு வழங்கியின் தடையை பூஜ்ஜியமாக்கி இணைக்கும் போது அடியிலிருந்து காலியிலும் மின்னழுத்தம் பூஜ்ஜியமாகும். அடி காலி சந்தி முன்முக கோடலுறுவதற்கு அம்மின்னழுத்த வேறுபாடு. கவனிங்க பிள்ளைகள், இங்க வந்து ஒரு வலு வழங்கி கொண்டு வந்து என்ன இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து இது வந்து தடியை மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த வலு வழங்கின்ற இந்த அம்புக்குறி வந்து பாருங்க பூஜ்ஜியத்துல இருக்குது. அப்ப இப்ப தடை வந்து பூஜ்ஜியம். தடை வந்து பிள்ளைகள் பூஜ்ஜியம். அப்ப தடை பூஜ்ஜியமாக இருக்கிறபடியே என்ன செய்ய போகுது? இந்த மின்கலத்தில இருந்து வர மின்னோட்டம் என்ன செய்யும் பிள்ளைகள்? இவரு கூடாக போகுமோ? சேகரிப்பானினூடாக போகுமோ? இல்லையே, மின்னோட்டம் வந்து எது கூடாக போகும்? தடை குறைஞ்ச கம்பி கூடாக போகும். என்ன இங்க வந்து சேகரிப்பானோட ஒரு பல்ப் ஒன்று இணைக்கப்பட்டிருக்குது. அப்ப எந்த ஒரு உபகரணத்தை இணைச்சாலும் அந்த கம்பியில என்ன செய்திடும்? தடை கூடுமோ குறையுமோ? தடை கூடும் பிள்ளைகள். சாதாரண ஒரு கம்பியை விட அந்த கம்பியில நீங்கள் ஒரு மின்குமிழ இணைச்சோன அங்க தடை என்ன செய்யும்? அந்த கம்பியின் தடை கூடும். அப்ப மின்னோட்டம் வந்து என்ன செய்யும்? எங்க தடை குறைவோ அதனூடாக சுற்றி ஓடும். அப்ப இப்ப பல்பு கூடாக மின்னோட்டம் போகுமோ? இல்ல. அப்ப மின்னோட்டம் என்ன செய்யும்டா இப்படியே வந்து இப்படியே சுட்டியோட போகுது. இப்ப விளங்கிட்டுதோ? ஓகே பிள்ளைகள், ரைட். இனி அடுத்ததை பாருங்க. அரைவாசிக்கு மேல் அதிகரித்தல் அவசியமாகும். பிஇ சந்தி முன்முக கோடலுறுவது இல்லையாகையால் சேகரிப்பானினூடாக மின்னூட்டம் பாய்வது இல்லை. இதனால் மின்குமிழ் ஒளிர்வது இல்லை.
இப்போது சிறிது சிறிதாக மின் வழங்கியின் தடையை கூட்டும் போது ஓட்ட வழங்கியின் இருபுறமும் மின்னழுத்தம் 0.7 வரை மின்குமிழ் ஒளிர்கின்றது. இதற்கு காரணம் வலு வழங்கியின் தடை அதிகமாக உள்ளதால் ஓட்டத்தின் ஒரு பகுதி இதன் போது அடியினூடாக காலியை நோக்கி செல்ல தொடங்குவதாகும். இதன் விளைவாக சேகரிப்பானூடாக ஓட்டம் ஓகே, இப்ப பாருங்க பிள்ளைகள், நீங்க தடிய கூட்டும் போது என்ன இந்த வலு வழங்கி இந்த அம்புக்குறி வந்து பாருங்க இப்ப இங்க வந்துட்டுது. அப்ப தடிய கூட்டத்துல என்ன நடக்கும்டா பாருங்க, இப்ப வந்து இந்த அரைவாசி கிட்ட வரும்போது என்ன செய்யும், இந்த அடியின் ஊடாகவும் மின்னோட்டம் போகும். இப்ப விளங்கிட்டுதோ பிள்ளை அரைவாசி ஆகும் போது என்றாலாமா ഇതിന്റെ തടയും சமனாக இருந்தால் இப்ப மின்னோட்டம் 2 கூடாகவும் போகும். ஓகேயா, வந்த மின்னோட்டம் 2ஆக பங்கிடப்பட போகுது. அப்ப 2 கூட பங்கிடப்படுவதனால அடியினூடாக போற மின்னோட்டம் குறைவாகத்தானே இருக்கும் பிள்ளைகள், ஆரம்பத்துல வந்த மின்னோட்டத்தை விட. ஓகே, அப்ப இப்ப என்ன நடக்க போகுது, இங்க பியினூடாக அதாவது பேசினூடாக குறைந்த மின்னோட்டம் போவதனால இங்க பிஇ சந்தி வந்து முன்முக கோடல்ல தான் மின்னோட்டம் போகும். சரியா பிள்ளைகள்? அப்ப பிஇ சந்தி முன்முக கோடல் வருவதனால மின்னோட்டம் வந்து பிறகு இப்படி போக போகுது, அதாவது அடியில இருந்து காலிக்கு போக போகுது. விளங்கிட்டுதா? ஓகே, திரும்ப போட்டுக்காரன் வடிவா கவனிங்கவா. தொழிற்படும் சுற்று ஒன்றை கவனத்தில் கொள்வோம். சுற்றின் இடப்பக்கத்தின் கீழ் கன ஆளுகை அல்லது நிலையான தடை ஒன்று காணப்படுகின்றது. டிரான்சிஸ்டர் ஒன்றில் சேகரிப்பானின் முனையுடன் தொடர்பு படுத்தப்பட்டிருப்பது மின்குமிழ் ஒன்றாகும். இப்போது இவ்வலு வழங்கியின் தடையை 0 இணைக்கும் போது அடியிலிருந்து காலியிலும் மின்னழுத்தம் 0 அடி காலி சந்தி முன்முக கோடலுறுவதற்கு அம்மின்னழுத்த வேறுபாடு அரைவாசிக்கு மேல் அதிகரித்தல் அவசியமாகும். பிஇ சந்தி முன்முக கோடலுறுவது இல்லையாகையால் சேகரிப்பானின் ஊடாக மின்னூட்டம் பாய்வது இல்லை. இதனால் மின்குமிழ் ஒளிர்வது இல்லை. இப்போது சிறிது சிறிதாக மின் வழங்கியின் தடையை கூட்டும் போது ஓட்ட வழங்கியின் இருபுறமும் மின்னழுத்தம் 0.7 வரை மின்குமிழ் ஒளிர்கின்றது. இதற்கு காரணம் வலு வழங்கியின் தடை அதிகமாக உள்ளதால் ஓட்டத்தின் ஒரு பகுதி இதன் போது அடியினூடாக காலியை நோக்கி செல்ல தொடங்குவதாகும். இதன் விளைவாக சேகரிப்பானூடாக ஓட்டம் பாய்வதனால் மின்குமிழ் ஒளிரும். அதாவது பிள்ளைகள் அங்க அடியினூடாக மின்னோட்டம் போனா கட்டாயம் ஆரினூடாக மின்னோட்டம் போகும் பிள்ளைகள், அந்த டிரான்சிஸ்டரின் சேகரிப்பானினூடாக. சேகரிப்பானினூடாக எப்படியான மின்னோட்டம் போகும், அடியினூடாக குறைந்த மின்னோட்டம் போனா சேகரிப்பானினூடாக கூடிய மின்னோட்டம் போகும். அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல இங்க இந்த டிரான்சிஸ்டர் இப்ப என்னவாக தொழிற்பட்டது, ஆளியாக தொழிற்படுது. விளங்கிச்சுதோ? விளங்கிச்சுதே பிள்ளைகள்? அதாவது தடைய குறைச்ச போது சேகரிப்பானினூடாக மின்னோட்டம் போகவில்லை. அப்ப அங்க பல்ப் வந்து பத்தவில்லை. அப்ப அது ஒரு சுவிட்சாக இருக்குதோ இல்லையோ பிள்ளைகள்? அங்க வந்து அது ஒரு சுவிட்சாக ஒரு ஆளியாக தொழிற்படுது தானே பிள்ளைகள்? நீங்க பிற தடிய கூட்டின போதுதானே பிள்ளைகள் சேகரிப்பானினூடாக மின் போனது, அப்பதானே பல்ப் பத்தினது. விளங்கிச்சுதா? விளங்காட்டி கேளுங்க. ஓகேயா? விளங்கிட்டுதா? சரி, அதாவது பிள்ளைகள் ஆளியாக தொழிற்படுதண்டா பேசினூடாக மின்னோட்டம் போகக்கூடாது. அப்ப பேசினூடாக மின்னோட்டம் போகக்கூடாதுண்டா தடை வந்து அங்க 0 இருக்கணும். என்ன அந்த நிலையான தடையின் பிறகு நிலையான தடையின் தடைய கூட்டும் போது 0.7 அழுத்த வேறுபாடு விறக்குல என்ன செய்து ஒரு பகுதி மின் பேசினூடாகவும் போனது. அப்ப பேசினூடாக மின் போன வழியத்தான் உங்களுக்கு வந்து சேகரிப்பானினூடாக மின் போனது. இப்ப விளங்கிட்டுதோ? கீழே தரப்பட்டுள்ள கூற்றுகளில் NPN டிரான்சிஸ்டரை கோடலுற செய்தல் தொடர்பாக சரியான கூற்று எது என்று கேட்கப்பட்டிருக்குது.
டிரான்சிஸ்டரின் காலியுடன் மறைமுனைவை இணைக்க வேண்டும். அதாவது என்பிஎன் டிரான்சிஸ்டரை கோடலுற செய்ய வேண்டும் என்றால் கோடலுற செய்யறதென்றால் என்பிஎன் டிரான்சிஸ்டர் வந்து தொழிற்பட வேண்டும். அப்படி தொழிற்பட வேண்டும் என்றால் டிரான்சிஸ்டரின் காலியுடன் மறைமுனைவை இணைக்க வேண்டும். டிரான்சிஸ்டரின் அடியுடன் நேர்முனைவை இணைக்க வேண்டும். டிரான்சிஸ்டரின் சேகரிப்பானுடன் நேர்முனைவை இணைக்க வேண்டும். மேலுள்ள யாவும் சரி. என்ன போட போறீங்க? இங்கோ ரைட். நடுவுல டிரான்சிஸ்டர் ரீடிங்கள். இவர் வந்து என்னவாக இருப்பார்? சி ஆக இருப்பார். என்ன இவர் வந்து என்னவாக இருப்பார்? இ ஆக இருப்பார். இந்த நடுவுல வர கோடு என்னவாக இருக்கும்? பேஸ் ஆக இருக்கும். அப்ப என்பிஎன் டிரான்சிஸ்டர் என்றா மின்னோட்டம் வெளியில போகணுமோ உள்ளுக்குள்ள வர வேணுமோ? வெளியில. அப்ப வெளியில போக வேண்டும் என்றால் இவர் மின்கலத்தின் எந்த முனைவோட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்? மறைமுனைவோட இணைக்கப்பட வேண்டும். டிரான்சிஸ்டர் காலியுடன் என்ன கீழே வர முனைவு தானே பிள்ளைகள்? காலி. அதாவது மின்னோட்டத்தை காட்டுகின்ற காலியில தான் நாங்கள் மின்னோட்டத்தின் திசையை காட்டலாம். அப்ப டிரான்சிஸ்டரின் காலியுடன் மறைமுனைவு இணைக்கப்பட வேண்டும். அது சரி என்ன பிள்ளைகள்? டிரான்சிஸ்டரின் அடியுடன் பாருங்க இப்படி பிறக்கல இவரை கொண்டு என்ன செய்வான்? ஒருக்கா வந்து சேகரிப்பானோடைய இணைப்பம், பிறகு அவரை நேர கொண்டு வந்து இங்கேயும் இணைச்ச நாங்கள் இல்லையா? ஞாபகமே. அப்ப டிரான்சிஸ்டர் அடியுடன் நேர்முனைவை இணைப்பம், டிரான்சிஸ்டரின் சேகரிப்பானுடனும் நேர்முனைவை இணைப்பம். அப்ப என்ன விட போட போறீங்க? மேலுள்ள யாவும் சரி. மேற்கூறிய யாவும் சரி. ஓகே, மேற்கூறிய யாவும் சரி. என்ன பிள்ளைகள் விளங்கிச்சு தானே? ரைட். அடுத்தாக்கு போங்க பிள்ளைகள். இப்போது நாம் டிரான்சிஸ்டர் ஒன்று ஓட்ட விரியலாக்கி ஆக தொழிற்படும் முறையை கவனத்தில் கொள்வோம். இங்கு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் உள்ள கேள்மீடுடன் பிறப்பாக்கி ஒன்று பயன்படுத்தப்படுகின்றது. முதலில் கேள்மீடுடன் பிறப்பாக்கி நேரோட்ட ஒலிபெருக்கியுடன் சொடுக்கப்பட்டு அதிலிருந்து மெல்லிய சத்தம் கேட்குமாறு கேள்மீடுடன் பிறப்பாக்கியின் தடையை தெப்பம் செய்தல் வேண்டும். இதன் பின்னர் கேள்மீடுடன் பிறப்பாக்கியின் தடையை இவ்வாறாக ஒலிபெருக்கியின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு விளங்காத சில பகுதிகள் இருக்கின்றன. இந்த 22 கிலோ ஓம் தடையை ஏன் இணைத்திருக்கின்றார்கள்? இதற்கு காரணம் டிரான்சிஸ்டரின் அடிக்கு வழங்க வேண்டியது சிறிய மின்னோட்டம் ஆகையால் ஓட்டத்தை குறைப்பதற்காக ஆகும். இங்கு தடை அதிகமாக உள்ள இடத்தில் குறைவான ஓட்டமே பாயும் என்பது நீங்கள் ஏற்கனவே அறிந்துள்ள விடயமாகும். ஓகே, நம்மளையே நீங்க வந்து தடைய கூட பயன்படுத்தினவர் அவர் நீக்க இருக்கிறார். அப்ப அதுக்கு என்ன சொல்லப்படுது? தடை கூடினாத்தான் அடியினூடான மின்னோட்டம் என்ன செய்யும்? என்ன செய்யும் பிள்ளைகள்? குறைவாக இருக்கும். ஏன்? டிரான்சிஸ்டரின் தத்துவம் என்ன? அடியினூடாக சிறிய மின்னோட்டம் போனாதான் சேகரிப்பானினூடாக பெரிய மின்னோட்டம் விரியலாக்கப்படும். என்ன பிள்ளைகள்? ஓகே. தடையொன்று காணப்படுவது கேள்மீடுடன் பிறப்பாக்கியின் மூலம் வருகின்ற நேர் மின்னோட்டத்தை மட்டும் விரியலாக்கும் சுற்றுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அடியை கோடலுற செய்வதற்காகவும் பயன்படுத்தப்படும். மின்னழுத்தம் காரணமாக கேள்மீடுடன் பிறப்பாக்கிக்கு ஏற்படும் பாதிப்பை இழிவளவாக்குவதற்காகும். அந்த நலிந்த மீடிடன் 22 கிலோ ஓம் தடையினூடாக அடியை நோக்கி செல்லும். இதன் போது அந்த ஓட்டம் விரியலாக்கம் அடைந்து வெளியீடாக எமக்கு கிடைக்கும். தெளிவாகியதா ரிக்? நல்லது. நாம் இப்போது இலத்திரனியல் விஞ்ஞான பாடத்தின் கீழ் அனைத்து விடயங்களை கலந்துரையாடினோம். இங்கு நாம் டிரான்சிஸ்டர் வகைகள், டிரான்சிஸ்டரின் கட்டமைப்பு, அவற்றினூடாக மின்னோட்டம் பாயும் முறை, டிரான்சிஸ்டரின் அடிப்படை பயன்பாடுகள் முதலியவற்றை கலந்துரையாடினோம். இனி நாம் பாட இறுதியில் உள்ள செயற்பாட்டில் ஈடுபடுவோம். மின்சூல் ஒன்று தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது படிப்படியாக வெளிச்சம் குறைவடைந்து செல்வதனை அவதானித்திருப்பீர்கள். இறுதியாக மின்சூல் முற்றாக அணைந்து போனதும் புதிய மின்கலங்களை மாற்றி. ஓகே, அப்ப பிள்ளைகள் விளங்கிச்சுதா? இப்ப உங்களுக்கு டிரான்சிஸ்டரை பற்றிய அறிவு வந்துட்டுதா? ஓகேயா? என்ன அப்ப டிரான்சிஸ்டரை என்னென்னவாக நாங்கள் பயன்படுத்தலாம்?
ஓட்ட ஓட்ட விரியலாக்கி ஓட்ட விரியலாக்கி விரியலாக்கியாக அடுத்தது ஆலியாக ஆலியாக என்ன பிள்ளைகள் ஓகே சரி இப்ப வளம் சமிஞ்சை விரியலாக்கியண்டா என்னம்மா சமிஞ்சை விரியலாக்கியண்டா இப்ப சமைக்க விரியலாக்கியோ ஓ ச- மிஸ் அது ஒலிய விரியலாக்குறதம்மா ஒலிய சரிதானே அதுவும் வரந்தான் டிரான்சிஸ்டரை ஓ பயன்பாட்டு அதுவும் டிரான்சிஸ்டரின் பயன்பாட்டில வரும் ஒன்று ஓட்ட விரியலாக்கி வரும் மின்னோட்டத்தை கூட்டி பல்பிண்ட பிரகாசத்தை கூட்டுறது ஒலியையும் கூட்டும் அம்மா அதுதான் சமிக்க விரியலாக்கிய பாருங்க நான் பாட புத்தகத்தை எடுத்துட்டு அதை உங்களுக்கு சொல்லித்தார் அது இங்கே குறிப்பிடல நம்ம ரைட் இதைத்தானே கேக்குறீங்க சமய விரியலாக்கி ஓ மிஸ் தான் இங்க கவனிங்க இது வந்தம்மா ஒலிபெருக்கின்ற தத்துவம் பாருங்கோ விளங்கிச்சது ஒலிபெருக்கிகள் போடுறீங்க இல்லையா அப்ப ஒலிபெருக்கில என்னண்டு ஒலி கூட்டப்படுது சொல்லுங்க அப்பம் அது சமைக்கின்றது ஒலிய கூட்டுறோம் அங்கேயும் வந்து பிள்ளைகள் தடியொண்ட போட்டு பேசினூடாக சிறிய மின்னோட்டத்தை அனுப்பும் போது நீங்கள் இந்த மைக்கில கொடுக்குற சத்தம் வந்து இந்த ஒலிபெருக்கியில அங்கேயும் பெருசாக்கப்படுது இப்ப விளங்கிச்சுது அதே தத்துவம் தானம்மா ஓகேடா ஓ மிஸ் ஓகே ஓகே அதே மாதிரி தானம்மா இது சத்தத்தை வந்து பெருசாகுத இங்க பாருங்க சுட்டில படத்துல காட்டப்படுகிறவாறு நாங்கள் ஒரு சுட்டி அமைச்சா பிறகு ஏபி ஆகிய இடங்களில ஒரு கேள்மீறன் பிறப்பாக்கி என்ன ஒரு சிக்னல் ஜெனரேட்டரை போடுறோம் ஏபிக்கு இடையில என்ன செய்ய போறோம் ஒரு கேள்மீறன் பிறப்பாக்கிய வந்து பிள்ளைகள் இணைக்க போறோம் சரிதானே அல்லது வேறு கேள்மரன் பிறப்பாக்கினால் ஒரு சிறிய சமிக்கையை வெளிப்படுத்துகிறோம் சமிக்கைன்றது ஒலிய அப்ப முதலில் கேள்மீறன் பிறப்பாக்கி என்ன செய்ய வேணும்னா ஒலி பெருக்கியோடு தனியே தொடுத்து ஒலி கேட்கும் அளவுக்கு அதில் பைப்பை தயார் செய்த பின்னர் நாங்கள் என்ன செய்யணும்டா கேள்மீறன் பிறப்பாக்கிலிருந்து கிடைக்கும் ஒலியை வந்து ஒரு சிறிய ஒலியை நாங்கள் ஒரு சின்ன ஒரு தட்டு தட்டும் போது அது ஒலி பெருக்கில எங்களுக்கு என்ன செய்ய போகுது பெரிய ஒரு ஒலியாக கேட்கும் அல்லது நாங்கள் இங்க வந்து கதைக்கும் போது இந்த சேகரிப்பானோடு இணைக்கப்பட்டுள்ள அந்த ஒலி பெருக்கியில அது பெரிய ஒரு சவுண்டாக கேட்கும் இப்ப விளங்கிச்சுதா அப்ப இங்க கேள்மீறன் பிறப்பாக்கிலிருந்து கிடைக்கிற ஒலி என்ன செய்யப்படுது விரியலாக்கப்பட்டு ஒலி பெருக்கியில வந்து என்ன செய்யப்படுது திரும்ப வந்து அது என்ன செய்யப்படுமெண்டாமா இங்க வந்து இந்த ஒலி தான் பிள்ளை கவனிங்க இந்த ஒலி பிறப்பாக்கிலிருந்து கிடைக்கிற ஒலி விரியலாக்கம் அடைந்து அந்த ஒலி பெருக்கியில கேட்கும் ஓகேயா கேள்மீறன் பிறப்பாக்கி எங்க இணைப்பீங்கள் பிள்ளைகள் கேள்மீறன் பிறப்பாக்கி எங்க இணைப்பீங்கள் ஏபி கிடையாது நீங்க ஒரு மைக்கண்டு நெய்யுங்களன் ஏபி கிடையாது நீங்க ஒரு மைக்க ஜாயின் ஆக்குறீங்க நீங்க மைக்கில கதைச்சா வெளியில பூட்டப்பட்ட ஒலி பெருக்கில என்ன செய்யும் சத்தம் பெரிய சத்தம் கேட்கும். சரிதானே இப்ப விளங்கிட்டுது அப்ப இதத்தான் நாங்கள் ஒலிய கூட்டுறபடி அதை நாங்க சமிக்க விரியலாக்கி என்று சொல்றோம் ஓகே இங்க வந்து ஒலிய கூட்டுறபடி அதை நாங்கள் என்னன்னு சொல்றோம் சமிக்க விரியலாக்கி என்று சொல்றோம் இப்ப விளங்கிச்சுதே கோபிகா அப்ப நீ அடுத்ததை பாப்போம் பிள்ளைகள் அப்ப இவ்வளவு தானம்மா இருக்குல்ல அடுத்த வகுப்புக்கு வரக்க பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யணும்டா இலத்திரனியல்ல உங்களுக்கு பேப்பர் அனுப்பி நான் இல்லையா பிள்ளைகள் அது இருந்தா செய்து கொண்டு வரணும் என்ன நாங்கள் இப்ப அதுல கொஞ்சம் கேள்வியா பார்ப்போம் எல்லாட்டையும் பேப்பர் இருக்கு தானேம்மா அது இருக்க அடுங்க ரைட் உங்களோட பேப்பர் எடுங்க பிள்ளைகள் அப்ப இந்தியோட இலத்திரனியல் முடிஞ்சது நாங்கள் இனி பார்க்க போறது பிள்ளைகள் இலத்திரனியல்ல ஸ்கிரீன் தெரியுதா
பிள்ளைகள் ஸ்கிரீன் தெரியுதா? ஓம் மிஸ். ஓம் மிஸ். பேப்பர் தெரியுதா? ஓம் மிஸ். ஓகே, அப்ப எடுங்க பிள்ளைகள் அதுல. ரைட், சரிதானே பிள்ளைகள்? அதுல வந்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது இலத்திரனியல வர போற எதிர்பார்க்க வினாக்களை. ரைட், ஒரு ஆள் வாசிங்கம்மா. ஒரு ஆள் வாசிங்க. முதலாவது வினாவை வாசிங்க பிள்ளை. அடுத்த வகுப்புல வரக்க இந்த எதிர்பார்க்க வினாக்களையும் கடந்த கால வினாக்களையும் செய்து கொண்டு வாங்கோ. வாசிங்கோட. கடத்திகள் மின்காவலிகள் பற்றிய கூற்றுக்களில் தவறானது. ஓகே, தவறான கூற்று. மின்னோட்டத்தை கடத்தும் திரவியங்கள் கடத்திகளாகும். சரியோ புள்ளியோ? நீங்க தான் சொல்லி கொண்டு போகணும் பிள்ளைகள். மின்னோட்டத்தை கடத்துகின்ற திரவியங்கள் கடத்திகள் ஆகும். சரியோ புள்ளியோ? சரி சரி சரி. பித்தளை, அலுமினியம், ஈயம், இரும்பு போன்ற உலோகங்களும் செம்பு, நிக்ரோம் போன்ற கலப்பு உலோகங்களும் மின் கடத்திகள் ஆகும். ஓகே, அது சரியோ புள்ளியோ? சரி சரி. ரைட், அடுத்தது ஏர்பனைட்டு, பொலித்தீன், பிளாஸ்டிக், கண்ணார், கண்ணாடி, உலர் மரம் போன்ற மின்னை கடத்தாத திரவியங்களும் மின் காவலிகள் ஆகும். அவை வந்து மின் காவலிகள் ஆகும். அப்ப அது சரியோ புள்ளியோ? சரி சரி. இங்க வந்து நாங்கள் இப்ப பாக்குறது வந்து அழகு 11 என்ன பிள்ளைய பாப்போமா? பித்தளை, அலுமினியம், ஈயம், இரும்பு போன்ற உலோகங்களும் என்ன? பித்தளை, அலுமினியம், ஈயம், இரும்பு போன்ற உலோகங்களும் செம்பு, நிக்ரோம் போன்ற கலப்புலோகங்களும் உங்களுக்கு மின் கடத்திகளோ? சரி ஏடி பிள்ளைகள் இந்த கூட்டு. செம்பு செம்பு கலப்புலோகமோ? செம்பு கலப்புலோகம் இல்லையா? என்ன நிக்ரோம் தான் கலப்புலோகம். நிக்கலும் குரோமியமும் சேர்ந்தது. இப்ப விளங்கிச்சுதோ? செம்பு வந்து உலோகம், பித்தளை வந்து உங்களுக்கு உலோகமோ? இல்ல. பித்தளையில என்னென்ன இருக்குது? செம்பும் நாகமும் இருக்குது. செம்பும் நாகமும் இருக்கு. அப்ப அது உலோகமோ கலப்புலோகமோ? கலப்புலோகம். இப்ப விளங்கிட்டு என்ன பிள்ளை என்றது? மிஸ். ஓகே, ரைட். இனி மூன்றாவது கூட்ட சொல்லுங்க. ஏர்பனைட்டு, பொலித்தீன், பிளாஸ்டிக், கண்ணார், கண்ணாடி, உலர்மலம் போன்ற மின்னை கடத்தாத திரவியங்கள் மின் காவலிகள் ஆகும். சரியா நம்ம. ஓகே, அடுத்தது. சரி. மின் காவலிகளில் வலிமையான பங்கிட்டு வலுப்பிணைப்பு காரணமாக சுயாதீனமாக இயங்கும் இலத்திரன்கள் குறைவாக காணப்படுவதாலே மின்னை கடத்துவதில்லை. ஓகே, நம்ம மின் காவலிகளில வலிமையான பங்கிட்டு வலுப்பிணைப்பு காணப்படுவதனால சுயாதீனமாக இயங்குகின்ற இலத்திரங்கள் வந்து பிள்ளைகள் குறைவு. அப்ப சுயாதீனமாக இயங்குற இலத்திரங்கள் இருந்தா அது முன்ன கடத்துமோ பிள்ளைகள்? முன்ன கடத்தாது. அப்ப அந்த கூற்றும் வந்து சரியான. அப்ப முதலாக என்ன விட பிள்ளைகள்? ரெண்டாவது விடு என்ன? ரைட். அடுத்தது பிருத்திவி வாசி பிள்ளை. ரெண்டாவது வினாவை. மின்னை குறைவாக கடத்தும் குறை கடத்திகளுக்கு உதாரணமாக அமைவது. ரைட். மின்னை குறைவாக கடத்தும் குறை கடத்திகளுக்கு உதாரணம் என்ன? சிலிக்கன், ஜெர்மானியம். அப்ப எந்த விட போடுவீங்க? நாலாவது விட. முதலாவதும் இரண்டாவது நாலாவது. அப்ப நாலாவது போடுங்க. ரைட். பிறவி நான் மூன்றாவது வாசிப்பில்ல. குறை கடத்திகள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் தவறானது. ஓகே. குறை கடத்திகள் 4ஆம் கூட்டத்திற்குரியவை. சரியோ பிள்ளையோ? இந்த சிலிக்கன், ஜெர்மானியம் எல்லாம் எத்தனாம் கூட்ட மூலகங்கள்? 4ஆம் கூட்டம் தானே. அப்ப சரியோ பிள்ளையோ? சரி, ரைட். அடுத்த சொல்லுங்க. பிணைப்புகளில் வெப்பநிலை 0 கெல்வினை அதிகரிக்கையில் பிணைப்பு உடைந்து சுயாதீனமான இலத்திரன்கள் உருவாகுவதால் இலத்திரன் நிறைந்த இடத்தில் துளைகள் உருவாகும். ஓகே, அப்ப பிணைப்புகள் வெப்பநிலை 0 விட அதிகரிக்கையில பிணைப்பு வந்து உடையும் பிள்ளைகள். அப்ப பிணைப்பு உடையும் போது அங்கு சுயாதீனமான இலத்திரங்கள் உருவாகும். அப்ப சுயாதீனமான இலத்திரங்கள் உருவாவதனால என்ன நடக்க போகுது? இலத்திரன் இருந்த இடத்துல துளைகள் உருவாகும். ஏன்? இலத்திரங்கள் வெளியேறிடும். அப்ப அது சரி. மூன்றாவது
குறைக்கடத்திகளில் மின்னை கடத்தும் ஏற்ற காவலிகளாக துளைகளும் மறை இலத்திரன்களும் காணப்படும். குறை கடத்திகள்ல மின்ன கடத்தும் ஏற்ற காவிகளாக துளைகளும் மறை இலத்திரங்களும் காணப்படும். சரியோ பிள்ளையோ? சரி. அடுத்தது துளைகள் மறை ஏற்றம் உள்ளவை. துளைகள் என்ன ஏற்றம் உள்ளது பிள்ளைகள்? நேரேற்றமுடைய. நேரேற்றம். அப்ப அந்த கூற்று பிள்ளை என்ன? ஓகே பிள்ளைகள். அப்ப அடுத்த கிளாஸுக்கு வரைக்க நீங்கள் என்ன செய்து கொண்டு வர வேணும்? செய்து கொண்டு ஓகே கொண்டு வரணும். ஓகே செய்து கொண்டு